ஏற்கனவே நம்ம கரூர் எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா ஒரு வழக்கு நிலுவையில் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ஃபைனல் ஆர்குமெண்ட் வந்தது. நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனல் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டே வந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் இங்கே ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 பெட்டிஷனர் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க இன்னும் பேசுவாங்க. அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் வயலேட் பண்ணாமல் கொடுக்கணும். ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கு, ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்புல ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானிச்சாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மெயினா என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்புல ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூப்ல நிக்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்க எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க? அது இல்லாம அரசு வாகனங்கள் மோதி இறக்குபவருக்கு நீங்க கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படியும் ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்புல என்ன சொன்னாங்களா, ஒரு 4 வழக்குல உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒன்னு லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்ட்ல மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதுல என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்க அவங்க ரிலே பண்ணா கூட இந்த கரூர் இன்சிடென்ட் இந்த 4 கேஸுக்குள்ள வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது எங்கேயுமே அவங்க திடமா சொல்லல, ஆமா இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லல. இந்த 4 கேஸையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸ்ல அது கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குபவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்கு. இப்படி இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் இப்படியே ஒரு வாதத்தை எடுத்துட்டு போனாரு. நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வேற ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கம்பேஷன் ஆர்டர் ஜியோ நம்பர் 554 ரைட்டா 5544 அந்த ஜியோ 544 செட்டிசைட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இந்த ஆர்டர் செல்லாது. அதனால எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். TNPSC வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டர்ல சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசா அதுல பேசவும் இல்லை. பெருசா பேசினது மத்த ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மத்தவங்களுக்காக வந்து பேசின. TNPSC என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்க கமெண்ட் பண்ண விரும்பல. காரணம் சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு. சோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்ல தனிநபர் மிஸ்டேக்கா இல்ல பிளான் பண்ணி பண்ணாங்களா அது இனிமேல் தான் முடிவாகும்.